பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பவுலடிகளாருடைய வாழ்க்கை நம் எல்லோருக்கும் நல்ல பாடமாக தரப்படுகிறது. கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின் பொருட்டு அவர் எப்படியெல்லாம் துன்பத்திற்கு உள்ளானார், நெருக்கடிகளை சந்தித்தார், வேதனைகளை அனுபவித்தார், கொடுமைகளை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார் என்பதை இந்த நாட்களினுடைய இறைவார்த்தை பகுதி நமக்கு விளக்கிக் கொண்டே வருகிறது. இந்த நாளிலும் கூட பவுலடிகளார் ஒரு தனி வீட்டில் வாடகைக்கு இருப்பதை பார்க்கிறோம். ஒரு வீட்டில் போய் வாடகை இருந்து கொண்டு அந்த இடத்தில் தங்கி அவர் இறைப்பணி செய்வதை பார்க்கிறோம். எல்லா விதமான அனுபவமும் புனித பவுலடிகளாருக்கு இருந்திருக்கிறது. புனித வாழ்க்கை என்பதோ அல்லது நற்செய்தி பணி என்பதோ அவ்வளவு எளிமையான ஒன்று அல்ல. சுகபோக வாழ்க்கை நிறைந்தது அல்ல. அது துன்பங்கள் நிறைந்தது, முட்கள் நிறைந்த ஒரு பாதை, நெருக்கடி நிறைந்த ஒரு பாதையாக அந்த இயேசுவின் பாதை இருக்கிறது. ஆனாலும் இவற்றை துணிந்து ஏற்றுக்கொண்டு போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான், எல்லா துன்பங்களுக்கு மத்தியிலும் மகிழ்ச்சியோடு வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற மிக பெரும் சவால். அந்த சவாலில் வெற்றி காணுகிறார் பவுலடிகளார். ஏனென்றால் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொன்னவர் பவுலடிகளார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சான்று பகர்ந்தவர் பவுலடிகளார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள இந்த உலகத்தை குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி மொழிந்தவர் பவுலடிகளார். அவருடைய வாழ்க்கை அனுபவம் என்பது தனித்துவமானது, சவால் நிறைந்தது, நம் எல்லோருக்கும் இன்றைக்கு முன் உதாரணமாக கொடுக்கப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு பல நேரங்களில் அடுத்தவர்களை பற்றிய அக்கறையும் கவலையும் வந்துவிடும். அது அன்பினால் அல்ல, மாறாக நமக்குள் இருக்கிற ஆர்வத்தினால் அந்த நிலை ஏற்படும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பேதுரு யோவானை குறித்து அக்கறை காட்டுவதை அல்லது ஆவல் கொள்வதை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் யார் என்கிற கேள்வி கேட்கப்படுகிறது. அதே நிலையில் ஆண்டவரே, இவருக்கு என்ன நேரிடும் என்கிற கேள்வியையும் எழுப்புகிறார். உம்மை காட்டிக் கொடுப்பவன் யார் என்கிற ஆவல், இவருக்கு என்ன நேரிடும் என்று யோவானை குறித்து கேள்வி எழுப்புகிற நிலை, இந்த ஆவல், இந்த ஆர்வம் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு எதை தெளிவுபடுத்துகிறார் என்றால், இப்படி அடுத்தவனை பற்றி மிகுந்த கவலை கொள்வதை விட உன் ஆன்மாவை சோதித்து அறி. உன்னை குறித்து நீ தெரிந்து கொள், நீ யார் என்பதை புரிந்து கொள், என்னை பின்பற்றி வா என்று அழைப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிற போது சகோதர சகோதரிகளே, அது ஒரு எளிமையான பாதை அல்ல. அது முட்கள் நிறைந்த பாதைதான், துன்பங்கள் நிறைந்த பாதைதான், வேதனைகளும் பாடுகளும் நிறைந்த பாதைதான். ஆனாலும் அந்த பாதையில் நாம் செல்லுகிற போது நாம் மட்டும் தனியாக செல்வதில்லை. இயேசு நம் துன்பத்தில், நம் வேதனையில், நம் கவலையில், நம் கண்ணீரில் நம்மோடு உடன் நடக்கிறார். நாம் ஒருவர் மற்றவரின் மீது அக்கறை காட்டுவது என்பது அன்பின் அடிப்படையிலாக அமைந்திருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரின் மீது நாம் அக்கறை கொள்வது என்பது அவருடைய ஆன்மாவை பாதுகாப்பதில் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் அவருடைய ஆன்மாவை கடவுளிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இருக்க வேண்டும். மாறாக அவனுக்கு என்ன நேரிடுமோ என்கிற ஆர்வம் இருக்கக்கூடாது, என்ன நடந்திருக்குமோ என்கிற ஆர்வம் இருக்கக்கூடாது. சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் இந்த அனுபவத்தை பெற்றிருப்போம். நம்ம பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க
நம்ம வீட்டில் ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு சின்ன சண்டை சச்சரவு என்றால் அவர்களுக்கு மிகுந்த ஆர்வம். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி சும்மாவே கதை கட்டி விட்டுருவாங்க. இல்லாதது பொல்லாதது பேசுவாங்க, கண்ணு காது மூக்கு வச்சு பேசுவாங்க. இதை நாம பார்க்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இதை நாம் அனுபவிக்கிறோம். அது நம் மீது கொண்டிருக்கிற அக்கறையின் பேரினால் அல்ல. நம்ம அன்பா விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க, என்னங்க ஆச்சு, ஏது ஆச்சு, ஏன் இந்த பிரச்சனை, அன்பா விசாரிக்கிற மாதிரி இருக்கும், அக்கறை காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அது அக்கறையின் பேரில் அல்ல, அன்பின் பேரில் அல்ல. மாறாக செய்திகளை சேகரித்துக் கொண்டு நம்மை பற்றி அடுத்தவர்களிடத்தில் இல்லாதது பொல்லாதது சொல்லுவது, நம்மை கேலி கிண்டல் செய்வது, நம்மை ஏளனப்படுத்துவது, இந்த நிலை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட நடந்து கொண்டிருக்கும். ஏன் சில நேரங்களில் நாமே கூட அதை செய்து கொண்டிருப்போம். அது ஒரு எச்சரிக்கை. நம்மை திருத்திக் கொள்ள முயற்சி செய்வோம், நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். ஆண்டவர் இயேசு இந்த இடத்தில் பேதுருவை மாற்றுகிறார், திருத்துகிறார். பேதுரு, நீ அடுத்தவனை பற்றி கவலைப்படாதே, அடுத்தவனுக்கு என்ன ஆகும் என்று நீ நொந்து கொள்ளாதே. மாறாக உன்னை கவனி, உன்னை சீர்படுத்து, உனக்குள் இருக்கிற பலவீனங்களை எடுத்து எறி, என்னை பின்பற்றி வா, என் அன்பை சுவைத்துக்கொள், என் மன்னிப்பில் வாழ், என் இரக்கத்தை பெற்றுக்கொள், என்னுடைய மதிப்பீடுகளின்படி இந்த உலகத்தில் வாழ், எனக்காக நீ சான்று பகர்ந்திரு என்று சொல்லி பேதுருவை அழைப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் பேதுரு அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே, பேதுரு மட்டுமல்ல, நீங்களும் நானும் அதே அன்பை சுவைக்க, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, மன்னிப்பில் வாழ அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் குரலுக்கு செவி கொடுப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலால் இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.